நோவாவுடைய சந்ததிகள் 3 பேர். ஷேம், ஹாம், தமிழ்ல காம் என்று சொல்லுவார்கள். காம் 3 பேர். நோவா 3 பேரையும் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் ஒருவனை சபிக்கிறான். அது என்ன சரித்திரம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நோவா சபிக்கிறான் பாருங்க. என்ன சொன்னால், நோவா அவனுடைய சரீர சோர்வின் நிமித்தமாய் அவன் திராட்சரசம் அறிந்து அவன் மயங்கி கிடக்கிற வேலையில, மதிமயங்கி கிடக்கிற வேலையில அவனுடைய நிர்வாணத்தை காம் பார்த்து விட்டு தன் சகோதரத்தில் சொல்லுகிறான். அவர்கள் சகோதரர்கள் பின்புறமாய் அவன் நிர்வாணத்தை மூடி போட்டான்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அந்த சம்பவத்தில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அது நிமித்தமாய் நோவா என்ன செய்கிறான்? தன் பிள்ளையாண்டானாகிய குமாரனை அவன் சபிக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவன் குமாரனை சபிக்கவில்லை, குமாரனிலிருந்து வெளிப்படும் சந்ததிகளை சபிக்கிறான். அதன் வேத ரகசியம். அது எப்படி என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அல்லேலூயா. மிகவும் ஆச்சரியமா இருக்கும். வேதத்தில் இருக்கிற சரித்திரத்தையும் பின்னணியும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே கர்த்தருடைய மகத்துவத்தையும் அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். அதை நீங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது, பிரசன்னத்தினாலே தேவ ஆவியில நிரம்பி நீங்கள் அந்த வசனத்தின் மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, வசனத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முயற்சிக்கும் பொழுது, அனுபவிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அதுதான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த நோவா தன் குமாரனாகிய காமை சபிக்கவில்லை. வேதம் அப்படிதான் சொல்லி சபித்தான் சொல்லுகிறது. அது டைரக்ட் ஸ்பீச். ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அவன் டைரக்டா அவனை சபிக்கல. அவனிலிருந்து வெளிப்படும் சந்ததியை அவன் சபிக்கிறான். அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பிள்ளைகளாகிய உங்கள் பிள்ளைகளாகட்டும், அல்லது நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், எப்படியா இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. இதை தான் ஆவிக்குரிய காரியங்கள். குடும்பம் தான் பரலோகம், குடும்பம் தான் சபை. அது கூடி வருகிற சபை. ஒரு மெய்ப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. ஒரு மெய்ப்பன் பிள்ளைகளை வாழ்த்தி, விசுவாசிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு சில குணங்கள் தேவை, சில ஆக்டிவிட்டிஸ் தேவை, பழக்கங்கள் தேவை, நடைமுறை பழக்கங்கள் தேவை. அதே போலதான் ஒரு மெய்ப்பன் விசுவாசிகளை, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நடைமுறை தேவை, பழக்கம் தேவை. என்ன பழக்கம்? எப்படி நிர்வாணத்தை அவன் மூடினார்களோ இவன் நிர்வாணத்தை காண்பித்தான். குடும்பத்தினுடைய நிர்வாணத்தை நீங்கள் மூட வேண்டும். நீங்கள் ஒரு விசுவாசிகளாக இருப்பேன். உங்கள் சபையில் இருக்கிற சில வேளைகளிலே அவன் கெட்ட காரியம் செய்யவில்லை. நோவா குடித்து வெறித்து பாவம் செய்யவில்லை. அவன் உடல் சோர்வு நிமித்தமாய் திராட்சரசம் அருந்துவது அது ஒரு போஜனம். எப்படி நீங்க ஒரு டானிக் குடிச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிர்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கும். சில மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதே போல அவன் மதிமயங்கி கிடக்கிறான். அவன் குடித்து வெறித்து கிடக்கிறான் என்று வேதத்தை பார்க்க, வெறித்து அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணுகிற பாவக்கிரிகள் எல்லாம் அவன் செய்தது. ஆனாலும் அதை குறையாக இவன் பார்த்து, அதை அவமானமாக இவன் பார்த்தான். பார்த்தீங்களா? இவர்கள் குறைகளை மூடினார். குறைகள் அல்ல, அது யதார்த்தமாய் நடக்கிற சில காரியங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், யதார்த்தமாய் நடக்கிற காரியம், அதை மூடி மறைக்கிறார்கள். ஆகினாலே கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் சபை குறித்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
உங்கள் பிள்ளைகளை குறித்து எப்படி இருக்கிறீங்க? யதார்த்தமாய் நடக்கிற சில காரியங்களை நீங்கள் அதை தெய்வ சமூகத்தில் மூடி மறைத்து ஆசீர்வதிக்கிறீர்களா, அல்லது நீங்கள் இந்த காமை போல நீங்கள் இருக்கிறீர்களா? சந்ததிகள் ஆசீர்வாதம் பாருங்க, காம சபிக்கல அவர், ஆனால் காமினுடைய சந்ததிகளை சபிக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இந்த காமினுடைய சந்ததியில் தான் கானானியர்கள் வருகிறார்கள். கானானியர்கள் என்ன ஆனால் தெரிந்தாலும் உங்களுக்கு கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்க போறாங்க. கானானியர்கள் துரத்தப்பட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்களாலே பின்னாட்களிலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கானான் தேசம் சுட்டெரிக்கப்பட்டது தெய்வ பிள்ளைகளால். நீங்கள் கானான்கள் கூட்டம் அல்ல, இஸ்ரேல் ஜாதியார். இஸ்ரேல் கூட்டம் எழும்பி வருகிறது. சேமினுடைய ஜாபியத்தின் சந்ததிகள் எழும்பி வருகிறது. நண்புகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெய்வ சமூகத்திலே, குடும்பங்களிலே, சபைகளிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், மற்றவர் வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்தமாய் சில நடக்கிற காரியங்கள், யதார்த்தமாய் உங்கள் கண்கள் பார்க்கிற நிர்மாணங்கள், குறைகள், அவைகளை நீங்கள் மூட கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்பொழுது நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.